விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ரசிக பெருமக்களுக்கு இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் 2025 கிட்டத்தட்ட 6 கிரகங்களின் பயிற்சி வருதுங்க. அக்டோபர் 3ஆம் தேதி புதனுடைய பயிற்சி, புதன் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராரு. அக்டோபர் 10ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி, சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வராரு. 17ஆம் 18ஆம் தேதி போல் அப்படியே சூரியனுடைய பயிற்சி, சூரியன் அப்படியே நீச்சமாக கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராரு. குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜகிரகத்தின் பயிற்சின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி, குரு பகவான் அப்படியே மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில் வராரு. இதுவும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி 19ஆம் தேதி. அதற்கு பிறகு 25ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய புதன் மறுபடியும் விருச்சிகத்துக்கு தன்னுடைய பகை வீட்டுக்கு மாறுறாரு. அதற்கு பிறகு 28ஆம் தேதி செவ்வாய் விருச்சிகத்துக்கு மாறக்கூடிய, அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே 2 நாளைக்கு சந்திரன் ஒரு வீடாக மாறக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுடைய ராசிக்கு இந்த அக்டோபர் 2025 எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கன்னி ராசிக்கு மாத தொடக்கத்திலேயே 3ஆம் தேதியில் அப்படியே உங்களுடைய ராசிநாதன் உச்சநிலையிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய 2, 8ஆம் இடத்தோட தொடர்பில் வர்றது உங்களுடைய வேலை, வருமானம், குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் இவ்வளவு நாள் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே தீர ஆரம்பிக்குங்க. என்ன இருந்தாலும் புதன் உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் அவர் உங்களுடைய 10ஆம் அதிபதியாக வராரு. அவர் அப்படியே குருவின் பார்வையில் முதல் 15-19 நாட்களுக்கு வராருனாலும் கூட அதற்கு பிறகு குரு லாபாதிபதியாக மாறி லாபஸ்தானத்தில் உச்சநிலையிலிருந்து மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் கொடுக்க போறாரு. அதாவது 11, 3, 5, 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய ராசியை வலுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்தி கிட்டத்தட்ட மேன்மைகளை செய்ய போறாரு அப்படின்னே சொல்லலாங்க. 7ஆம் பாவக வழியில் உங்களுடைய வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவுகளில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மெதுவாக பேசி தீர்த்துக்கக்கூடிய அமைப்பு, காதல் அமைப்பு, விவகாரங்களில் இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகளை ஒரு அளவுக்கு சுமூகமாக மூட்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு திருமண மாதிரியான அமைப்புகள் நடக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான மேன்மையான நிலை இருக்கு. இன்னும் சிறப்பு என்ன, உங்களுடைய ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரன் சுபர் இல்லை, அந்த சுபர் உங்களுடைய ராசியில் அமர்ந்து உங்களுக்கு ராசியை சுபத்துவப்படுத்தி வீடு, வாகனம் மாதிரியான அமைப்புகளில் நல்ல தன்மை கொடுக்கக்கூடிய உண்மையிலேயே அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியான சனியை குரு சுக்கிரன் 2 பேரும் தொடர்பு கொண்டு பிள்ளைகள் வழியில் பெருமைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு மருத்துவம் பலிக்கலங்க, அங்கே போனங்க இவ்வளோ நாள் ஆகுதுங்க, திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சுங்க, இன்னமும் குழந்தை அமைப்புகளில் ஒரு நல்ல சுப செய்தி இல்லைன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலேயே சுப செய்திகள், குழந்தைகள் வழியில் நல்ல பெருமையான அமைப்பு, குழந்தைகளை சாதனை புரிஞ்சு பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான நல்ல தன்மைகள் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக உங்களுடைய 4, 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய தன்மைகளில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு ப்ரொமோஷனோ, ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்த அமைப்புகளில் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காத அதிகமான மாற்றங்களை இந்த மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியும் செய்ய போதுங்க. உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அவரும் மாசத்தில் பிற்பகுதியில் 28ஆம் தேதி போல் அப்படியே போய் 3ஆம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடத்துல மறைந்து உங்களுடைய முயற்சிகளை பழிக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய எதிரிகளை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் மாதிரியான ஏதாவது 8ஆம் இடத்தினுடைய அமைப்புகள் இவ்வளவு நாள் நடந்ததுன்னா அது 8க்கு 8ஆன 3ஆம் இடத்துல மறையக்கூடிய தன்மைன்ற மாதிரியான அற்புதமான மேன்மைகளை அப்படியே இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாக சகல தரப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் இருக்குங்க. 4ஆம் அதிபதி உச்சமாகிற அமைப்புகளில் இவ்வளவு நாள் படிப்பில் தடை இருந்து வந்த மாணவர்களுக்கு கூட இந்த இடத்துல படிப்புக்கான நல்ல அமைப்பு, ஒரு சிலருக்கு வெளிநாடுகள் அமைப்புகள்லேருந்து வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைன்ற மாதிரியான நிறைய நல்ல அமைப்பு இருக்குது. அப்போ என்னங்க செய்யக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவே இல்லையா? உங்களுடைய 12ஆம் அதிபதி நீச்சனாக 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் மாதிரியான விஷயங்களோ, நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த தொழில் செய்ய போகிறோம், அந்த தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு முதலீடு மாதிரி ஏதாவது விஷயத்தை போட்டிங்கன்னா அது வராதுங்க. இப்போதைக்கு இந்த முதலீடு மாதிரியான விஷயத்தை பேசுகிறதோ, வேலையை விட்டுட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு நான் ஆசைப்பட போகிறேன், இந்த மாதிரி தன்மைகள்லாம் வேணாம். வெளிநாடு அமைப்புகளில் வேலை எதிர்பார்க்குறீங்களா, தாராளமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ராசியின் சுபத்துவத்தினாலும் ராசிநாதன் சுபத்துவத்தினாலும் எதனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வர ஆரம்பிக்கும். வேலை அமைப்புகளில் மட்டும் ஒரு சின்ன ஒரு கிரிகிரி பண்ணுவாருங்க, இதை மட்டும் பார்த்துங்க. இதனை கடந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த அக்டோபர் 2025 சகல தரப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். பெரியவங்க, சிறியவங்க, மாணவர்களிலிருந்து குழந்தைகள் வரைக்கும் மேன்மைகளையும் நன்மைகளையும் ஆரோக்கிய முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இனிய மாதம்ங்க இந்த அக்டோபர் 2025 அக்டோபர் மாதம்.